பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நாம் பார்க்க இருக்கக்கூடிய இன்று மசாயில் பார்த்தீங்கன்னா பெண்கள் சம்மந்தப்பட்டது தான். ஏற்கனவே ஹைதை பற்றி பார்த்துட்டோம். மாதவிடாயை பற்றி நாம் ஏற்கனவே முடிஞ்ச அளவு ஆய்வு செஞ்சு நாம் வெளியிட்டோம் நம்முடைய வீடியோவை. இப்போ பிரசவ தீட்டுன்னு சொல்லுவாங்க, அரபில நிஃபாஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை பற்றி மார்க்கம் என்ன சொல்கிறது என்று பார்த்தால், சுருக்கமாக பிரசவ தீட்டு நிஃபாஸுக்கு குறைந்தபட்சம் கிடையாது. பல நாட்கள் வரலாம், பல வாரங்கள் வரலாம், ஒரு மாதம் வரலாம், சில நாட்கள் வரலாம், சில மணி நேரங்கள் வரலாம், ஏன் சில நிமிடங்கள் கூட குறைந்தபட்சம் வரலாம். அதிகமான அளவுக்கு அக்ஸரை முத்தத் சொல்லுவாங்க, அதுக்கு 40 நாள் என்று சொல்லியிருக்கிறாங்க. பிரசவ தீட்டு 40 நாளுக்கு மேல வராது. ஒருவேளை ஒரு பெண்ணிற்கு பிரசவ தீட்டு, அந்த ரத்தம், அந்த அசுத்தம், அந்த நிஃபாஸ் 40 நாட்கள் தாண்டி வருதுன்னு சொன்னா அது பலகீனத்தால் வருகின்றது. அவங்க எப்படி சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டுமோ தன்னுடைய உடம்பை வைத்துக்கொண்டு அந்தந்த நேரத்தில் தொழுக வேண்டிய தொழுகைகளை தொழ வேண்டும். அதே போன்று நோன்பும் வைக்க வேண்டும். 40 நாள் தாண்டி வரக்கூடியவங்க. இப்போ வேற மார்க்க சட்டம் என்ன சொல்லுது? அக்கல்லன்னுக்கு தான் சொல்லிட்டு குறைஞ்சபட்ச கால அவகாசம் அளவில்லை, எவ்வளவு வேணா வரலாம் சொல்லியாச்சு. அதிகம் தான் நம்ம சொல்லியிருக்கோம் 40 நாட்கள். இப்போ குறைந்தபட்சத்தை பார்க்கும் பொழுது நாம் சொல்லிட்டோம் 1 நிமிடம் கூட வரலாம். 1 நிமிடம் நின்று விட்டால் அவங்க உடனே சுத்தமாயிட்டு தொழுக ஆரம்பிச்சிருன்னு. சில பெண்களுக்கு பிரசவம் ஆகும் பொழுது நிஃபாஸ் ஏற்படும், அதற்கு பிறகு இருக்காது. உடனே அவங்க குளிச்சுட்டு தொழுக ஆரம்பிச்சிடணும். சில பெண்களுக்கு பிறக்கும் போது கூட வராத நிலை ஏற்படலாம் என்று மார்க்க அறிஞர்கள் சொல்கிறார்கள். அப்படி இருந்தால் குழந்தை பிறந்தவுடன் அதற்கு பிறகு சுத்தமாயிட்டு குளிச்சுட்டு தொழுக ஆரம்பிச்சிடணும். ஏன்னா இது அந்தந்த பெண்களுடைய பழக்கத்தின்படி, உடல் நலத்தின்படி சட்டம் சொல்லுமே தவிர பொதுவான சட்டம் அல்ல. பொதுவான சட்டம் குறைந்தபட்ச அளவு யாருக்குமே மார்க்கம் சொல்லல, அதிகபட்ச அளவு சொல்லப்பட்டிருக்கிறது. அது 40 நாட்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 40 நாட்கள் நிஃபாஸ் பிரசவ தீட்டுக்கு ஆதாரம் என்னவென்று பார்த்தால், ஹஜ்ரத் உம்மே சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிப்பு செய்கின்ற ஹதீஸ். நபியருடைய காலத்தில் நபி அவர்கள் சொன்னார்கள், 40 நாட்கள் என்று பெண்கள் நபி அவருடைய காலத்தை நிர்ணயம் செய்தார்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸ் புகாரி, முஸ்லிம், அபு தாவூத், திர்மிதில இருக்குது. இதுதான் ஆதாரமாக இருக்கிறது. இதைதான் இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லா அவர்கள் பிரசவித்த பெண்கள் தொழாமல் இருக்கும் கால அளவு 40 நாட்கள் வரை அதிகமான அளவு என்பதாக சொல்கிறார்கள். எனினும் முன்பாக நின்றுவிட்டால் 20 நாள்ல நின்றுச்சுன்னா 20 நாளுக்கு பிறகு குளிச்சுட்டு தொழ ஆரம்பிச்சிடணும் என்பதுதான் இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லா அவர்களும் அவர்களுடைய கருத்தாகவும் இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியோர்களே, நிஃபாஸ்ல தொழுகை இல்ல, ஹைதுல தொழுகை இல்ல, மாதவிடாயிலும் பிரசவ தீட்டிலும் தொழுகை மன்னிக்கப்பட்ட ஒரு விஷயம். தொழ வேண்டிய அவசியமில்லை, கஸா செய்ய வேண்டிய அவசியமில்லை. ஆனால் இதற்கு மாற்றமாக பிரசவ தீட்டாக இருந்தாலும் சரி, மாதவிடாயாக இருந்தாலும் சரி, நோன்பு அந்த நிலைமைகளில் வைக்கக்கூடாது, ஹராம், தடுக்கப்பட்டது. ஆனால் கஸா இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒருவேளை ரமலான்ல யாராவது குழந்தை பெற்றுவிட்டார்கள் சொன்னால் அநேகமாக அவங்களுக்கு 30 நாட்கள் அவங்களுடைய நிஃபாஸுடைய எண்ணிக்கை பழக்கத்தில் இருந்தால் அவங்க மேல கஸா வாஜிபை தவிர
அதா கிடையவே கிடையாது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் எல்லா சட்டங்களையும் குர்ஆன் ஹதீஸுடைய ஆய்வின்படி செய்யக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் தந்தருள்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.